ஹாய் வெல்கம் டு மை சேனல் ஆல் அப்டேட்ஸ் ஃபார் யூ ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் அண்ணாமலை யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பற்றின அப்டேட் தான் பார்க்க போகிறோம். நேற்று டிசம்பர் 2023 எக்ஸாமினேஷனுக்கான ரிசல்ட்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. டோட்டலாக 216 கோர்ஸுக்கான ரிசல்ட்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வச்சுருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரிசல்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாஸ் மார்க் கன்ஃபியூஷன் தான் நிறைய பேருக்கு இருக்குது. நான் வந்து 40 மார்க் வாங்கிட்டேன், ஆனால் என்னை வந்து ஃபெயில் போட்டிருக்காங்க. நான் பிஜியில் இருக்கேன், 50 மார்க் எடுத்தா பாஸ், ஆனால் நான் 60 மார்க் எடுத்திருக்கேன், நான் ஃபெயில் போட்டிருக்காங்க, அந்த மாதிரி வந்து கேட்டிருந்தீங்க. இப்போ சாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட் வந்து 100க்கு 60 மார்க் வந்து வாங்கியிருக்காங்க, ஆனால் ஃபெயில் வந்து போட்டிருக்காங்க. இது என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் பாஸ் மார்க்குக்கு செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை ஒன்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே போல் கீழே வந்து போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து யூஜி படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எழுத போகிற எக்ஸ்டர்னல் எக்ஸாமில் 75க்கு நீங்கள் 40% மார்க் வாங்கியிருக்கணும். அதே பிஜியாக இருந்தால் 75 மார்க்குக்கு நீங்கள் 50% மார்க் கண்டிப்பாக வாங்கியிருக்கணும். நீங்கள் வந்து இன்டர்னலில் வந்து 25 வாங்கிட்டு அது எக்ஸாமில் வந்து 50% மார்க்கு கம்மியாக வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களை ஃபெயில் தான் போடுவாங்க. அந்த ரீசனுக்காக தான் வந்து இப்போ இந்த ஸ்டூடெண்ட்டை வந்து ஃபெயில் போட்டிருக்காங்க. ஒரு யூஜி ஸ்டூடெண்ட்டுக்கு இன்டர்னலில் வந்து 20 மார்க் போட்டிருக்காங்க. அதே எக்ஸ்டர்னல் எழுதுகிற எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா 25 மார்க்ஸ் வருது. ரெண்டையும் சேர்த்தா வந்து 45 மார்க்ஸ் வருது. எலிஜிபிள் பாஸ் மார்க் பார்த்தீங்கன்னா 40. ஸோ ஆட்டோமேட்டிக்காக 40 வந்துருச்சு, பாஸ் தானே அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. நீங்கள் எழுதுகிற எக்ஸ்டர்னல் எக்ஸாமில் 25 மார்க் தான் வாங்கியிருக்கீங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஃபெயில் தான் ஆவீங்க ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸ்டர்னலில் தேவையான மார்க் எடுத்து ப்ளஸ் இன்டர்னலே மெர்ஜ் பண்ணும்போது தேவையான மார்க்ஸ் வந்தால் மட்டும் தான் நீங்கள் பாஸ் பண்ண முடியும். ஸோ பாஸ் மார்க் வீடியோ ஒன்ஸ் பாருங்கள், உங்களுக்கு கிளியர் ஆகிரும். கீழே பார்த்தீங்கன்னா மார்க் ஷீட் சர்டிஃபிகேட் பற்றி இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் மந்த் வந்து உங்களுக்கு போஸ்டரில் மார்க் ஷீட் பேலன்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே அனுப்பி வைப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது ரிசல்ட்டில் கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா வித்தின் 15 டேஸ்க்குள்ளே நீங்கள் வந்து கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷனை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மெயில் ஐடியை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், இந்த மொபைல் நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் முக்கியமானது பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஃபீஸ் டியூன் போட்டு சில பேருக்கு 50 ரூபாய் 100 ரூபாய் அந்த மாதிரி வந்து ஷோ ஆகும். ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபீஸ் பே பண்ணும்போது ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணியிருப்பீங்க, அதனால் வந்து காட்டும். அதுக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் எக்ஸாம் ஃபீஸ் டியூ வந்து எப்படி பே பண்ணுறதுன்னு லிங்க் இருக்குது. யாருக்காவது வந்து எக்ஸாம் ஃபீஸ் டியூ இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த டியூ வந்து பே பண்ணி முடிச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ் யூனிவர்சிட்டி சைட்லேருந்து அனுப்பி வைப்பாங்க. நெக்ஸ்ட் முக்கியமானது பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுதியுமே சில பேருக்கு ஆப்சென்ட் வந்து போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி இஷ்யூ இருக்கவங்க நீங்கள் வெயிட் பண்ணாமல் உடனே யூனிவர்சிட்டிக்கு போயிருங்க. உங்கள் ஹால் டிக்கெட்டை வந்து கொண்டு போங்க. ஸோ கொண்டு போனீங்கன்னா சேம் டேவே வந்து இந்த இஷ்யூ வந்து கிளியர் பண்ணிட்டு வந்துடலாம். இல்லை என்னால் யூனிவர்சிட்டிக்கு போக முடியாது, நான் ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்கேன்னா நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு மெயில் போடுங்க. உங்கள் ஹால் டிக்கெட்டை வந்து நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்து சப்மிட் பண்ணுங்கள். அதே போல் நீங்கள் என்ன படிக்கிறீங்க, என்ன கோர்ஸ் வந்து படிக்கிறீங்க, எந்த இயர் படிக்கிறீங்க, உங்கள் என்ரோல்மெண்ட் நம்பர், உங்கள் எல்லா இன்ஃபர்மேஷனையும் சொல்லி இந்த மாதிரி எனக்கு ஆப்சென்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு நீங்கள் இன்ஃபர்மேஷனை கரெக்டாக வந்து டைப் பண்ணி யூனிவர்சிட்டிக்கு வந்து மெயில் போடுங்க. ஆப்சென்ட் இஷ்யூ வந்து கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு முக்கியமானது பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆனதுக்கெலாம் வந்து நான் ரீவேல்யூஷன் போடலாமான்னு கேட்டிருந்தீங்க. தாராளமாக போடலாம். ஒரு பேப்பருக்கு நீங்கள் 2000 ரூபாய் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ரீவேல்யூஷன் ரிசல்ட்ஸ் வந்து இமீடியட்டாக வருமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாளில் உங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ் போர்ட்டல் ஓப்பன் ஆயிரும். மே மந்த் வந்து உங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிரும். ரீவேல்யூஷனை பொறுத்தவரையும் ரீவேல்யூஷனில் நீங்கள் பாஸ் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு மெயில் அனுப்புவாங்க. ஃபெயில் ஆனால் உங்களுக்கு எந்த இன்டிமேஷனும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ ரீவேல்யூஷன் போகணுன்னு யாராவது வெயிட் பண்ணுறீங்கன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு ரீவேல்யூஷனுக்கு வந்து போடுற ரெஃபரன்ஸ் ஆல்ரெடி வீடியோவும் சேனலில் இருக்குது, தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா சில கோர்ஸுங்களுக்கு மட்டும் இன்னும் ரிசல்ட்ஸ் வந்து அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா 1 or 2 டேஸில் வந்து ரிசல்ட்ஸ் வந்து போட்டுருவாங்க. இந்த டைம் வந்து ரொம்ப கம்மியான ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் வந்து எக்ஸாம் எழுதுனால சீக்கிரமாக வந்து ரிசல்ட்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ மே 2024 எக்ஸாமினேஷனுக்கு எக்ஸாம் ஃபீஸ் போர்ட்டல் ஓப்பன் பண்ணுவாங்க. May 19 வந்து உங்களுக்கு எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். 1 by 1 வந்து அப்டேட் கொடுப்பாங்க. நானும் உங்களுக்கு வீடியோ போட்டு சொல்கிறேன். ஸோ ரிசல்ட்ஸில் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.